குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். யூ லுக் சோ பிரிட்டி. ஒரு ஃபர்ஸ்ட் டிரான்ஜெண்டர் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட்டாக படித்து இந்த தமிழ்நாட்டில் எனக்குன்னு ஒரு அவார்ட் கொடுத்து எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் நான் இப்படி திரும்பி பார்க்குறப்ப எனக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்க. நீங்கள் சினிமாவுக்கு போவீங்களா, இல்லை என்ஜிஓ போவீங்களா, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஒரு குழந்தை அப்பா அம்மா கிட்டே இருந்தால் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ அந்த வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்பாவோட அம்மாவோட கைடன்ஸில் எப்படி மூவ் ஆன் ஆகுறாங்களோ அப்படி ஆவாங்க. இப்போ அந்த குழந்தை நீங்கள் வீட்டில் வேண்டாம், சொந்தக்கார சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்கன்னு அந்த குழந்தைய வெளியே அனுப்பிடுறீங்க வேணான்ட்டு. இப்போ அந்த குழந்தை அடுத்தது அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியோட தான் போய் சேருவாங்க. அப்போ அங்கே 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இந்த குழந்தையும் பண்ணுவாங்க. இப்போ அவங்க செக்ஸ் ஒர்க் பண்ணுறது, பெக்கிங் பண்ணுறது நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்கள வாழ்வாதாரத்துக்காக அவங்க அது பண்ணுறாங்க. எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் 1 மாதம் செக்ஸ் ஒர்க் போக வேணான்னு சொல்லி நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். அந்த 1 மாதத்தில் இப்போ ஆம்பளைங்க யாரும் ஜெயில் இல்லாமல் இருக்காங்களா, பொம்பளைங்க யாரும் ஜெயில் இல்லாமல் இருக்காங்களா? அப்போ அவங்களாம் யாரும் தப்பானவங்க கிடையாதா? அப்புறம் ஏன் எங்கள் சமூகத்தை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க தப்பானவங்க அப்படின்ட்டு? இப்போ மென்னுன்னா ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்க, உமன்ஸ்னா ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்க, எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கு மட்டும் இன்னும் ஈக்குவல் ரைட்ஸ் நீங்கள் கொடுக்கலையே. அந்த ரைட்ஸ்க்காக தான் நாங்கள் போராடுறோம். நீங்கள் ஏன் வெளியே அனுப்புறீங்க? அது ஒரு அசிங்கம்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். அது என்ன அசிங்கம்? கை கால் முடமானவங்க, கண்ணு தெரியாதவங்க எல்லாம் நீங்கள் வீட்டில் தாங்க வச்சு பார்க்குறீங்க. உன்னால் ஒரு நார்மலான ஒரு குழந்தைய பெக்க முடியலன்னு அப்போ இந்த உலகம் உங்களை தப்பாக பேசாதா? பாதி பேர் வேலை இல்லாமல் செக்ஸ் ஒர்க்கு பெக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு எல்லாத்துக்கிட்டையும் சர்வே பண்ணி பார்த்தா வேலைக்கு போனேன், வேலை கொடுத்தவங்க என்னை இப்படி கூப்பிடுறான், கூட இருக்கிறவன் என்னை இப்படி கூப்பிடுறான். நான் 4 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன், 20+ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னை பேசினவங்க யாராவது ஒருத்தங்க என்னோட ஈக்குவலாக வர முடிஞ்சதா? நீங்கள் பேசினவங்க பேசிகிட்டே தான் இருக்கணும். காதில் கேட்டவன் நான் மனசுலேயே வச்சாலும் இப்போ நான் உயரத்தில் தான் இருக்கேன். ஐபிசி மங்கினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மிஸ் கூவகம் டைட்டில் வின்னர் ரியா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆனால் பிஃபோர் ஸ்டார்டிங் த இன்டர்வியூ கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், யூ லுக் ஸோ பிரிட்டி. நான் வரப்பே நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி மேம் இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், நம்ம வர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த ஸ்டேஜில் மிஸ் கூவகம் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்கிறப்ப எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? ஆக்சுவலாக அந்த மூமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 10 இயர்ஸாக நான் மிஸ் கூவகம் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு நான் ஒரு நான் பார்ட்டிசிபெண்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருந்த காலங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு டைம் அந்த ஸ்டேஜ் நான் ட்ரை பண்ணேன். 3 ரவுண்டு செலக்ட் ஆகிட்டேன். ஃபைனல் ரவுண்டில் செலக்ட் ஆகலை. இந்த டைம் எல்லா ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகி டைட்டில் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது நம்ம அந்த எட்ஜுக்கு போயிட்டு செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபெயிலியரும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ மேடையில் நிற்கிறப்பே உங்களுக்கு தெரியும், இல்லைடா ஃபஸ்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேடையில் அந்த 3 பேர் கூட நிற்கிறப்ப எப்படி இருந்துச்சு? என்னென்னலாம் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு? ஆக்சுவலாக எனக்கு 3 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது. ஆக்சுவலாக எல்லோரும் என்னோட இல்லாமல் அடுத்த இருக்க மாடல்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்குறது, எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாமே பார்த்துட்டு எனக்குள்ளே நானே கொஷின் கேட்டுக்கிறேன், என்னவா இருக்கும், எப்படியா இருக்கும்? எல்லோரும் சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக நான் 3க்குள்ளே வந்துடுவேன், நான் அது பண்ணிவிட்டு நான் அடுத்து நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆரவாரமாக பேசிகிட்டு இருக்காங்க, இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நான் மட்டும் தனியாக அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல சேர் போட்டு நான் உட்காந்து நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருந்தது, நம்மளால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நல்லா ப்ரிப்பேராக இருக்கேன். அடுத்த கொஷின் கேட்டால் என்ன, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், அதுக்கும் ஒரு மார்க் இருக்குது. அதுக்காக எனக்கு நானே யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டு நான் இருந்தேன். பட் ஆனால் எல்லோரும் யோசிச்சது என்னென்னா, இவங்க ஆக்சுவலாக மேடைக்கு கீழே இருந்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மார்னிங் நடந்த இதுலேயே 2 ரவுண்ட் மார்னிங் நடக்கும். அதுலேயே நம்ம மீடியாலாம் வீடியோஸ் எடுத்து அவங்கவுங்க சேனலில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. போஸ்ட் பண்ணோடனே அதில் நம்பர்ஸ் வரும் இல்லையா, அந்த லேபிளில் 1 2 3 4 அந்த மாதிரி லேபிளில் என்னோட ஸ்டிக்கர் நம்பர் 8. ஸோ எல்லா மீடியாவோட கமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் 8 அப்படிங்கிறது தான் கமெண்ட் பண்ணதுனால மீடியாஸும் நான் அடுத்த ரவுண்டு நான் ஏறுறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம். ஃபஸ்ட்டு நம்பர் 3 அனௌன்ஸ் பண்ணாங்க, அடுத்து நம்பர் 2, அடுத்தது இருக்கிறது நம்பர் 1 மட்டும்தான். எல்லோரும் என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க.
எனக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு, படபடப்பாக இருந்துச்சு. அப்புறம் டைட்டில் வின்னுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கீழே இருந்த எல்லாரும் ஒரே ஆரவாரமாக ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு சந்தோஷம் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு டைட்டில்னு சொன்னோடனே எல்லோரும் மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்துட்டு அடுத்து விஷ் பண்ணுறது, அடுத்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதாவது அந்த ஒரு என்னோட தருணம் லைஃப்பில் நான் வந்து இது வரைக்கும் 3 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். மிஸ் கூவாகமோட மொத்தம் 4 டைட்டில். மிஸ் கூவாகம் வந்துட்டு 42 டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் பாண்டிச்சேரி. அப்போ 43 இடம். அந்த 43 இடத்துல நான் ஒருத்தியாக வந்திருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதிகமாக நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க, இப்போ பேஜெண்ட் காம்படிஷன் அப்படின்னாலே பியூட்டி வித் பிரெயின்ஸ் தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அப்பியரன்ஸ் வச்சு நம்ம போட போகிறதில்ல, அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து சென்சிபிளாக பதில் சொல்கிறோமான்னு இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலாக எனக்கு என்ன கொஷின் கேட்பாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. ஐம் ஃபர்ஸ்ட் டிரான்ஜெண்டர் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடுன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ஓகே சந்தோஷம் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரே ஒரு கொஷின் கேட்டாங்க. அதாவது நீங்கள் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணணும், இன்னொன்று நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று சினிமா ஃபீல்டு. இது எல்லாத்துலேயும் விட சினிமா ஃபீல்டில் உங்களுக்கு சம்பளம் சேர்த்தி கொடுத்தாங்கன்னா அதில் இன்கம் நிறையா வந்துச்சுன்னா நீங்கள் சினிமாவுக்கு போவீங்களா, இல்லை என்ஜிஓ போவீங்களா, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நான் ஒர்க் பண்ணுற ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் என்னோடய ப்ரொஃபஷன், அதை தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பெர் டேக்கு 1 or 2 டெலிவரிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற எங்களால் எங்கள் டீமால் அதில் நான் ஒரு ஆளாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இதுதான் எனக்கு கேட்ட கொஸ்டின் ஃபைனல் ரவுண்டில். அந்த ஆன்சரே ரொம்ப அழகாக இருந்துச்சு மேம். எப்படி ஸ்பாட்டாக டக்குன்னு, ஏன்னா நான் அதை நான் திங்க் பண்ணலை. டக்குன்னு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆக்சுவலாக என்னோட மைண்டில் ஓடுறது அதுதான். ஆமாம், ஏன்னா இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ்னா நம்ம டக்குன்னு அந்த பதட்டத்தில் உண்மையை தான் சொல்லி ஆகணுமே. ஸோ மனசில் இருக்கிறதா வருமே. ஸோ நைஸ் மேம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண இடத்த பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த டைட்டில் வின்னர் தாண்டி ரியா அவர்கள் யார்? ரியா வந்து நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கவுந்தப்பாடிங்கிற ஒரு இடத்துல என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் அங்கே தான் முடித்தேன். என்னோட காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூரில் நான் படிச்சுட்டு இருக்கப்பவே எனக்கு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுல ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு கிடச்சிது. அது முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சாச்சு. செகண்ட் டிகிரி நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சேலரி பேஸில் எனக்கு அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் கொடுத்தாங்க. நான் பிஃபோர் சர்ஜரி, ஆஃப்டர் சர்ஜரி எல்லாமே எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தான். என்னோடய சர்ஜரி கூட அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சு. ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய மெமரிஸ் இருக்குல்ல மேம். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனே அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கு அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இப்போ நீங்கள் சர்ஜரி பற்றி சொன்னீங்க. ஸோ எல்லாருக்குமே அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப்பில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனாக நம்ம சொல்லலாம், டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் லைஃப்னு. பட் அதை நம்ம ஈஸியாக நம்மளால் பண்ணிட முடியாது. அதுக்குண்டான ஒரு மன வலிமையெல்லாம் இருக்கணும். எந்த பாயிண்டில் தோணுச்சு நம்ம இப்போ இந்த சர்ஜரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 5th 6th படிக்கிறப்ப நான் ஒரு பெண்ணாக நான் உணர்ந்தேன். இந்த வீட்டில் இந்த பொட்டு வைக்கிறது, லிப்ஸ்டிக் போடுறது, மை போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் நாள் பட அப்படியே போச்சு. ஸ்கூல் ஸ்டடீஸ் வரைக்கும் தான் அப்பா அம்மா கூட இருந்தேன். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் கோயம்புத்தூர் போனதுனால அங்கே ஹாஸ்டல் ரூம் அந்த மாதிரி இதுலேயே போயிடுச்சு. அப்போ அந்த ஹாஸ்டல்னா உங்களோட முதல் காதல், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னோடய சர்ஜரிஸ் எல்லாம் நான் அங்கே இருந்தப்போ தான் எனக்கு நடந்துச்சு. நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலே தான் நடந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய சர்ஜரிஸில் அந்த பெயின் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மெடிசன் கொடுத்து என்னை நல்லபடியாக பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. சர்ஜரிஸ்னால் அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அவங்க தெரிஞ்ச உடனே சைக்காலஜிஸ்ட்டு, சைக்காட்ரிஸ்ட்டு அந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்டலாம் ஒரு இது கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு ஒப்பீனியன் வாங்குறதுக்காக. இப்போது நிறையா வீட்டில் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, டிரான்ஜெண்டர்னாவே விட்டு அனுப்புறது, இல்லை அப்படிலாம் இல்லை நீ பையன்தான் அப்படின்னு சொல்கிறத விட எல்லா பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று என்னென்னா, உங்களோட குழந்தை டிரான்ஜெண்டர்னு தெரிஞ்ச உடனே உங்களால் அது நீங்கள் கணிக்க முடியலன்னா கூட டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். இப்போ நிறையா விஷயங்கள் மருத்துவத்துறையில் நிறையாவே வந்துருச்சு. சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, நீங்கள் மனநல மருத்துவர் இருக்காங்க. நீங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட காமிச்சு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சொல்கிறப்ப அதுவும் பேரண்ட் சப்போர்ட் இல்லாதப்ப நிறைய காஸ்ட் ஆகும் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? என்னோடய சர்ஜரிஸ் ஃபுல்லாக என்னோடய ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சு. ஸோ என்னோடய சேர்மேன் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய சேலரி பேஸில் இருக்கிறதுனால என்னோடய சேலரி அப்படியே இது பண்ணி வச்சு நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளி ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருந்தால் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சஸாக இருக்கும். என்னோடய ஹாஸ்பிட்டல்
இல்லைங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சர்ஜரி பண்ணுறது யார் வேணாலும் நினச்சா பண்ண முடியாது. அதுக்குன்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ரூல்ஸஸ் எல்லாம் இருக்குது. சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், எண்டோக்ரினாலஜிஸ்ட், ஸ்கின் டாக்டர், அனஸ்தட்டிஸ்ட், சர்ஜன், அப்புறம் நோட்ரி அட்வொகேட். இந்த 7 பேர்கிட்ட சைன் வாங்கி சட்டப்பூர்வமாக பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் கொண்டு போனால் மட்டும்தான் லீகலாக டிரான்ஸ்ஜெண்டர் சர்ஜரி பண்ண முடியும். சும்மா பண்ண முடியாது. இவங்க எல்லாம் கொடுக்கணும், இவங்க ஃபிட் ஃபார் சர்ஜரி அப்படின்ட்டு. அப்போனா நம்ம மாட்ட இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை தாண்டி தான் நம்ம வரணும்னு. ஸோ இப்போ நீங்கள் பெண்ணாக உணர்ந்தது போய் நீங்கள் பெண்ணாகவே ஆயிட்டீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு எனக்கு நாளைக்கு ஈவினிங் 3 o'clock சர்ஜரி. எனக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு 10 o'clock நைட் சொல்கிறாங்க, நாளைக்கு ஆஃப்டர்நூன் சர்ஜரி அப்படின்ட்டு. என்னோடய சர்ஜரி 3 o'clock சொல்கிறாங்க. 4 o'clock தான் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மதியானம் 1:30 மணி வரைக்கும் நான் ஆன் டியூட்டியில் தான் இருக்கேன். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் என்னோடய டியூட்டியிலேருந்து. அதுக்கப்புறம் தான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அந்த இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போட்டுது. அந்த நிமிஷங்கள்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க மேம். ஆனால் நீங்கள் இப்போ லுக் பேக் பண்ணுறப்ப இவ்வளோ ரொம்ப வருத்தமான ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு, பட் அதையும் நீ ஓவர் கம் பண்ணிட்டல ரியா, நீ செம்ம அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கா? ஆக்சுவலாக நான் படித்தது தான் சொல்வேன். ஆக்சுவலாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எங்க கூட நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருந்தாங்க நான் படிக்கிறப்பவே. அப்போ எல்லாம் பாதியில் டிஸ்கண்டினியூ ஆகுறது, காலேஜுக்கு வேணாம், இல்லை நம்ம ஜெண்டர் பீப்புள் கூட போய் சேர்ந்துக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கப்போ ஒரு ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட்டாக படித்து இந்த தமிழ்நாட்டில் எனக்குன்னு ஒரு அவார்ட் கொடுத்து, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, அதுக்கப்புறம் நான் இப்படி திரும்பி பார்க்குறப்ப நான் என் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, என் சமூகத்தினர் இவ்வளோ பேர் எனக்கு உந்துகோலாக இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. இது வரைக்கும் நான் 20+ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் மிஸ்குவாகம் டைட்டில் வின் பண்ணதும் 20+ அவார்ட்ஸ் வாங்கினதும் முதல் திருநங்கைங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர் மேம், கண்டிப்பாக அது ஒரு பெரிய பாராட்டு வரணும். ஆனால் நீங்கள் இப்போ சாதிச்சு இப்போ இது பண்ணுறீங்க, நிறைய பேர் திருநங்கைகள் வந்து சாதிக்கிறாங்க, ஆட்டோலேருந்து சரி, இல்லைனா ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுலேருந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த சமுதாயத்தோட பார்வை மாறாமல் தான் இருக்குது. நிறைய பேர் இல்லை, உங்கள் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி வந்து நிறைய பேச்சுகள் இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டியை சார்ந்த நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ஜனங்களோட கண்ணு எப்பயுமே ஒரே மாதிரியே மட்டும் பார்க்குறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்குறதில்ல. இப்போது ஒரு குழந்தை அப்பா அம்மா கிட்டே இருந்தால் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ அந்த வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க. அம்மாவோட கைடன்ஸில் எப்படி மூவ் ஆன் ஆகுறாங்களோ அப்படி ஆவாங்க. இப்போ அப்பா அம்மா கூட இருந்தால் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜுக்கு அனுப்புறது, அடுத்த லைஃப்பில் எப்படி செட்டில் பண்ணுறங்கிறது அப்பா அம்மா கைட் பண்ணுவாங்க. இப்போ அந்த குழந்தை நீங்கள் வீட்டில் வேண்டாம், சொந்தக்கார சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்கன்னு அந்த குழந்தைய வெளியே அனுப்பிடுறீங்க வேணான்ட்டு. இப்போ அந்த குழந்தை அடுத்தது அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியோட தான் போய் சேருவாங்க. அப்போ அங்கே 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இந்த குழந்தையும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் கிடையாது. அதில் படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. படித்தவங்க ஒரு இடத்துல போய் வேலை கேட்டாங்கன்னா வேலை கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அவங்கள ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கார்னர் பண்ணி அந்த இடத்துலேருந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இல்லை அவங்களே போகிற அளவுக்கு அவங்கள மனநிலைமைக்கு ஆளாக்கிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? இப்போ அவங்க செக்ஸ் ஒர்க் பண்ணுறது, பெக்கிங் பண்ணுறது நான் வந்து கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்கள வாழ்வாதாரத்துக்காக அவங்க அது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தூரத்துலேருந்து பார்க்குறப்ப என்ன வாழ்வாதாரம், நம்ம வந்து ஹெல்ப் பண்ண தயாராக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஸ் அ பர்சன் நம்மளுக்கு அது புரியாது, அந்த சொசைட்டிலேருந்து இருக்கிறவங்களுக்கு தான் புரியுமே. ஸோ அப்போ பண்ணுறது வந்து நம்ம ஓகேன்னு நம்ம சொல்லலாமா? ஓகேன்னு சொல்லக்கூடாது. பட் ஆனால் நான் எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இது எல்லாருமே மீடியாவில் இருக்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே சேனலில் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிரான்ஸ்ஜெண்டர் சார்பாக நான் ஒரு விஷயம் கேட்குறேன். எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் 1 மாதம் செக்ஸ் ஒர்க் போக வேணான்னு சொல்லி நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். அந்த 1 மாதத்தில் எந்த ஒரு குழந்தைங்களும் பெரியவங்களும் வயசானவங்களும் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படக்கூடாது, யாரும் இதனால் இறக்கக்கூடாது, யாருக்கும் கருக்கழிப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு மீடியாக்காரங்களும் காவல்துறையினரும் தமிழக அரசாங்கமும் நீங்கள் ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தா நானும் ஓப்பன் சேலஞ்சுக்கு ரெடி. என் சமூகத்தின் சார்பாக நான் இந்த கொஸ்டின் நான் எல்லாத்துக்கும் நான் கோரிக்கையை நான் வைக்கிறேன். நான் சொன்னால் என் சமூகத்தவர் என்னோட சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க, என் பெரியவங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்கன்னு நான் மதித்து அவங்களோட சார்பாக நான் கேட்குறேன். ஆனால் இப்போ அது பண்ணிட்டு தான் மேம் இருக்காங்க நிறைய பேர். இப்போ நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸே பார்க்குறோம். அப்படி இருந்தும் இந்த வந்து கொலைகள் ஆகட்டும், அப்யூஸ் ஆகட்டும் நடந்துட்டு தானே இருக்குது, ரேப்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இப்போது சதவீதம் வந்து கம்மியாக இருக்குது. அவங்க நிற்கலைன்னா சதவீதம் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் இது வந்து ஆனால் அது நான் மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், அவங்க நிற்கிறது கரெக்டுன்னு நான் சொல்லலை, தப்புன்னு சொல்லலை.
அவங்க நிற்கிறாங்க. எனக்கு இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணுங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் மேபி நீங்கள் எடுத்துக்கணும்னு நல்ல விஷயமா எடுத்துக்கணும்னு நினச்சா நல்ல விஷயமா எடுத்துக்கலாம், கெட்ட விஷயமா எடுத்துக்கணும்னு நினச்சா கெட்ட விஷயமா எடுத்துக்கலாம். இப்போது டிரான்ஜெண்டர் வந்து காசு போடுங்கிறாங்க, அவங்க செயின் ஸ்னாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ மென்னில் கொஞ்சம் பேர் வந்து தப்பானவங்க இருக்காங்க, உமனில் கொஞ்சம் பேர் தப்பானவங்க இருக்காங்க, டிரான்ஜெண்டர்ஸ்லேயே அது மாதிரி கொஞ்சம் பேர் தப்பானவங்க இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேர்னால எல்லாத்தோட பேரும் கெட்டு போகுது. இப்போது ஆம்பளைங்க யாரும் ஜெயில் இல்லாமல் இருக்காங்களா? பொம்பளைங்க யாரும் ஜெயில் இல்லாமல் இருக்காங்களா? அப்போ அவங்கெல்லாம் யாரும் தப்பானவங்க கிடையாதா? அப்புறம் ஏன் எங்கள் சமூகத்தை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க தப்பானவங்க அப்படின்ட்டு? ஆனால் இப்போ இந்த பெர்சன்டேஜ் பார்க்குறப்ப அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, கண் கூட பார்க்கறதுனால அப்படி ஒரு பேச்சு வருதோ. அது பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஏன் நடந்துக்கிறீங்க? நீங்கள் ஏன் போகிறீங்க? ஆண்களுக்கு இந்த கேள்வி ஆண்களுக்கு இந்த கேள்வி கேட்குறேன். தப்பு தான். நான் அவங்க பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லலை, தப்பு தான். நீங்கள் ஏன் அந்த இடத்துக்கு போகிறீங்க? ஆனால் இப்போ அதுக்கு என்ன ஒரு பதில் வரும்னா, நீங்கள் இப்போ இல்லாமல் இருந்தால் நாங்கள் ஏன் போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வரும். அப்போது நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் டிரான்ஜெண்டர்ஸ்க்கு ஒர்க்கு கொடுக்கணும். இந்த உலகத்தில் அவங்களுக்கு சமூக ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். இப்போ மென்னுன்னா ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்க, உமன்ஸ்னால் ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்க, எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கு மட்டும் இன்னும் ஈக்குவல் ரைட்ஸ் நீங்கள் கொடுக்கலையே. அந்த ரைட்ஸ்க்காக தான் நாங்கள் போராடுறோம். எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுங்க, எல்லாத்துக்கும் வேலை கொடுங்க, எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கொடுங்க, எல்லாத்துக்கும் கல்வி கொடுங்க. அதுதான் கேட்குறோம். பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டிரான்ஜெண்டர்ஸ் குழந்தைய ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் பண்ணுறது தான் இவ்வளோத்துக்கும் காரணம். நீங்கள் கரெக்டாக உங்கள் குழந்தைய வீட்டில் வச்சு நீங்கள் பராமரித்து வளர்த்துருந்தீங்கன்னா அந்த குழந்தை இந்த அளவுக்கு நின்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் வெளியே அனுப்புறீங்க? அது ஒரு அசிங்கம்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அது என்ன அசிங்கம்? கை கால் முடமானவங்க, கண்ணு தெரியாதவங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் தாங்க வச்சு பார்க்குறீங்க. அப்போ அதுவும் அவங்க உன்னால் ஒரு நார்மலான ஒரு குழந்தைய பெக்க முடியலன்னு அப்போ இந்த உலகம் உங்களை தப்பாக பேசாதா? இதில் என்னங்க அசிங்கம்? கண்டிப்பாக டிரான்ஜெண்டர்னா ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கணும், அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களும் ஒரு மனுஷங்க தான். நீங்கள் அவங்கள நல்லபடியாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த உலகத்தில் நல்ல விதமாக வருவாங்கன்னு என்னோட கோரிக்கை. இப்போ நம்ம LGBTQ+ கம்யூனிட்டி பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ வர படங்கள் ஆகட்டும், நிறைய பேர் வந்து இப்போ லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்போ கே ரிலேஷன்ஷிப்போ காட்டுறாங்க, அது ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ டிரான்ஸ்ஜெண்டராக இப்போ போர்ட்ரே பண்ணுறாங்கனாலும் அதை வந்து ஒரு பையன் தான் அது நடிக்கிறாரு. ஏன் டிரான்ஸ்ஜெண்டரே கூட்டு நடிக்க வைக்கலாமே? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? டிரான்ஜெண்டரே கண்டிப்பாக நடிக்க வைக்கலாம். மேபி அவங்களுக்கு அந்த விஷயம் அந்த இடத்துல அவங்களுக்கு பண்ண தெரியாதா இருந்திருக்கலாம். மேபி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக டிரான்ஜெண்டர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நானே வல்லாட்டம் அப்படின்ற ஒரு மூவி பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட ரோலில் ஒரு மேல் போட்டு பண்ணலாமே. ஆனால் இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. ஆனால் புரிதலுங்கிறது இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் ஆகட்டும் நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பேசிக்காக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதான் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியும் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு அடைய முடியும்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க? சம உரிமை வேணும், கல்வி வேணும், வேலை வேணும். இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் வேணும் எங்களுக்கு. ஓகே. இப்போ ஒரு மால் போகிறதா இருக்கட்டும், ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நம்ம ஆண் பெண் இருக்கே தவிர ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிய மாட்டுது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன். பொதுமக்களோட பார்வை வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் என்ன நடக்குது, இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை மட்டும் பேசி முடிச்சிடுறாங்க. இன்னும் உங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களோட வலி வேதனை என்னங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பற்றி உங்களுக்கு கேட்குறதுக்கும் டைம் இல்லை, அதை பற்றி கேட்கணுன்னு உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க. இதனால தான் நாங்களும் எங்களோட விஷயத்தை பற்றி நிறைய ஷேர் பண்ணணும், நிறைய இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இப்போ எவ்வளோ டிரான்ஜெண்டர்ஸ் படித்தவங்க இருக்காங்க தெரியுங்களா? இவங்கெல்லாம் வந்து இப்போ பாதி பேர் வந்து வேலை இல்லாமல் செக்ஷுவல் ஒர்க்கு பெக்கிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னு எல்லாத்துக்கிட்டையும் சர்வே பண்ணி பார்த்தா வேலைக்கு போனேன், வேலை கொடுத்தவங்க என்னை இப்படி கூப்பிட்றான், கூட இருக்கிறவன் என்னை இப்படி கூப்பிட்றான், கூட இருக்கிறவங்க என்னை இப்படி கார்னர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறப்ப அடுத்தது நீ வேலைக்கு போன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அடுத்த வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஏன்னா அடுத்த இடத்துல இந்த மாதிரி நடக்காதா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு எங்களுக்குள்ளேயே நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுவும் இப்போ மீடியா பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னாலே அது பெண்ணாகட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தான் ஃபஸ்ட்டு வருமே. இவ இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இப்போ டிரான்ஸ்ஜெண்டராக அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க வரப்ப என்ன மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இருக்குது மேம்? மீடியாக்குள்ளே வந்துட்டு எனக்கு மீடியா பற்றி ஐடியா இல்லை. பிகாஸ் ஏன்னா நான் வந்து மாடலிங் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் இப்போ மீடியாக்குள்ளே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் மீடியாவில் நடித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ லாஸ்ட்டாக கூட பாண்ட் டு வின் ஸ்வேதா மேடம் ப்ரெசென்ட் பண்ண ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தங்க சினி ஃபீல்டுக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷமாக அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீமில் மொத்தம் 30,000 பேர். அந்த 30,000 பேரில் ஒரே ஒரு டிரான்ஜெண்டர் இவங்க ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ அந்த 30,000 பேருக்குள்ளே இவங்க எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி வேலை பார்த்துருப்பாங்க? ஸோ அந்த 30,000 பேர் நல்லவங்களும் 10 பேர் இருந்திருப்பாங்க, கெட்டவங்களும் 10 பேர் இருந்திருப்பாங்க, பேட் கமெண்ட் பண்ணவங்களும் 10 பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவங்க இன்னும் அங்கே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக பெருமையான விஷயம் மட்டும்தான். நீங்கள் யாரேனமும்
பேசுங்கடா, நான் இப்படி தான், எனக்கு தோணுன விஷயத்த நான் பண்ணுவேன், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருந்துட்டா யாருக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டைட்டில் வின்னர் ஆகிருக்கீங்க. இப்போ நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் இது மாதிரி நம்ம படிக்கணும் அது மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனு ஒரு கோலோட இருக்காங்க. அந்த குறிக்கோளை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சர்ஜரிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நெசசரி தான். சர்ஜரி பண்ணிட்டு படிக்கிறவங்களே இருக்காங்க, சர்ஜரிக்கு முன்னாடி படிக்கிறவங்களே இருக்காங்க. அது இப்போது கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எல்லாமே கல்வி தொகையெல்லாம் வந்து முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக எல்லாருமே படிக்கலாம். எல்லாத்துக்கும் அடுத்த என்னோட பின்னாடி வர சந்ததிகளுக்காக என்னோட முன்னோர்களும் நாங்களும் இதுக்காக தான் போராடிட்டுருக்கோம். உங்கள் எல்லாத்துக்காகவும் ஈக்குவல் ரைட்ஸ் கண்டிப்பாக எங்களோட வாழ்நாளுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவோம். அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுக்குண்டான கோர்ட்டில் இதுவும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், எல்லோரும் நல்லா படிக்கலாம், நல்லா ஒர்க் போகலாம். முடியாதது யாருனாலும் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக எல்லோரும் முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நல்ல ஒரு இடத்துக்கு போக முடியும். இன்கேஸ் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியலன்னா கூட சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வரலாம். ஸோ எதுக்காகவும் தளர வேண்டாம், எல்லாத்துக்கும் இது தான் நான் சொல்லிக்கிறேன். நம்மளால் முடியாதது ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல நமக்குன்னு ஒரு மேடை கிடைக்கும், நமக்குன்னு ஒரு வெற்றி இடம் கிடைக்கும், உயரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பேரண்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தீங்க, அது மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. அதே மாதிரி இன்னுமே வந்து பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றதும் நம்மளால் பார்க்க முடியுது, இல்லைனா இவங்க இப்படி தான் சொல்லிட்டு ஒரு அலட்சிய பார்வை பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பதிலடி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி சொல்லணும்னா நான் இப்படி நிற்கிறதா அவங்களுக்கு பதிலடியே. என்ன 4 பேர் கேவலமாக பேசுனீங்க, என்ன 4 பேர் நீங்கள் பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டீங்க, இன்னைக்கு நான் பண்ண விஷயத்த உங்களால் பண்ண முடியலை. நான் 4 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன், 20+ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னை பேசினவங்க யாராவது ஒருத்தங்க என்னோட ஈக்குவலாக வர முடிஞ்சுதா? நீங்கள் பேசினவங்க பேசிகிட்டே தான் இருக்கணும். காதில் கேட்டவன் நான் மனசுலேயே வச்சாலும் இப்போ நான் உயரத்தில் தான் இருக்கேன், நான் இன்னும் மேலே சாதிப்பேன். நம்ம தமிழ்நாட்டோட பெருமையும் நம்ம என்னோட ஈரோட்டோட டிஸ்ட்ரிக்டோட பெருமையும் ரெப்ரஸ் பண்ணி மிஸ் டிரான்ஸ்டார் இந்தியா நெக்ஸ்ட் நான் வின் பண்ணணும்னு அடுத்த என்னோட இதுதான். ரொம்ப சூப்பர் மேம். கண்டிப்பாக ஆடியன்ஸ் சார்பாகவும் நீங்கள் அதை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.